ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் இங்கே ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் மார்க்கெட்டோட, அதாவது மார்க்கெட் இனி இந்த டைரெக்ஷனில் தான் போகும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸில் நான் ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த ஒரு ட்ரேடை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதனால் ப்ளேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இது வெறும் ஒன்லி இந்த மார்க்கெட்டோட அனாலிசிஸ், அதாவது நம்ம இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன டைரெக்ஷனில் போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது. அதனால் நான் இதில் இந்த ட்ரேடை நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோஸ் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி நான் சின்ன ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கெங்கெல்லாம் ட்ரேடு எடுத்தேன்னு. ஒன் செகண்ட் நான் டூல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ரியல் மார்க்கெட்டு தான். ஸோ இன்றைக்குள்ள மார்க்கெட். ஸோ இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டீப் டவுன் ட்ரெண்டோ மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஓகேவா, வந்துட்டுருக்க மார்க்கெட் ஐயோ. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே டீப்பாக வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகிறான். திருப்பி இந்த லெவலுக்கு செல்லர் வர ட்ரை பண்ணாலுமே பையர் மேலே கொண்டு போகிறான். இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது திருப்பியும். ஆனால் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது, ஆனால் முடியலை. பையர் ட்ரை பண்ணுறான். மறுபடியும் இங்கே போனால் இந்த என்ட்ரி வந்து திருப்பியுமே செல்லர் மார்க்கெட்டை கீழே கொண்டு வரான். ஸோ இதுதான் இப்போ இந்த மார்க்கெட், அதாவது டவுனாக வந்த மார்க்கெட் அப் போக ட்ரை பண்ணி இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் பண்ணி இப்போ மார்க்கெட் கீழே போகுது. ஸோ இதை நான் எப்படி இது கீழே போகும் அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்குமே போகும் அப்படின்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பாக டவுன் வந்திருக்க மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு சொல்ல கிடையாது. குறிப்பிட்ட நேரம், அதாவது பையர்ஸ் என்ட்ரி ஆக வரைக்குமே அது ஒரு லெவல் வரைக்குமே டவுன் போகும். சின்ன இடம் கொஞ்சம் பையர்ஸ் என்ட்ரி ஆனோன்னா கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் அங்கே இன்னும் கொஞ்சம் பையர் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் அப்படி ஆப்போசிட்டாக மாறும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்ஸ் மூவ் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்னென்ன ட்ரேட், ஓகே நான் இப்போ இங்கே வந்தோன்னா லெவல்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 1 by 1 நான் ஆர்டர் படுத்தட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வேண்டாம், நான் இப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வரைக்குமே மார்க்கெட் பையர் ட்ரை பண்ணி புல் பேக் எடுத்த லெவல்னு பார்த்தோன்னா இந்த லைன் வர போயிருக்கான். ஓகே, மேலேருந்து ஃபஸ்ட் லைன். அப்புறம் செகண்ட் லைன் என்னென்னா, இங்கே இது ஒரு டீப் மொமெண்டம் வரும்போது இங்கே ஒரு பையர் என்ட்ரியாக இருக்கும். அப்போ இங்கே இது ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். அண்டு அந்த சப்போர்ட்டு இங்கேயும் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் இந்த லெவலை எடுத்துக்கிறேன். அடுத்தது மேலேருந்து 3வது லைன். ஸோ இந்த லைன் பார்த்தோம், 3வது லைன், இந்த லைன் என்னென்னு பார்த்தோன்னா, இது மார்க்கெட்டு புல் பேக் எடுத்ததுக்கப்புறம் செல்லர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் செல்லர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பையர் இங்கேருந்து மார்க்கெட்டை கொண்டு போயிருக்கேன். அந்த லெவலில் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த லாஸ்ட் லோவையும் எடுத்திருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும் என்னென்ன லெவல்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு. ஸோ இப்போது அனலிஸ்குள்ளே வரும். ஸோ நான் என்ட்ரி ஆகிறேன். மார்க்கெட் டவுன் வந்து இங்கே இப்படி ட்ரை பண்ணி இங்கேருந்து செல்லர் மார்க்கெட் கீழே கொண்டு வரான். ஆனால் இந்த இடத்துலேருந்து பையர் என்ன பண்ணுறான், ஒரு ஃபைட் செல்லர் கூட க்ரியேட் பண்ணி மறுபடியும் இந்த லெவலுக்கு போனோன்னா இங்கேருந்து செல்லர் கீழே கொண்டு வரான். வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஜோனை கரெக்டாக செல்லர் பிரேக் பண்ணவும் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, பையர் ஒரு மொமெண்டமாக க்ரியேட் பண்ணுறான். மொமெண்டமாக க்ரியேட் பண்ணி ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருந்தே இங்கே வர ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இப்போது இங்கே இந்த லெவலை பிரேக் பண்ணி பையர் 1 by 1 ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கான். அவனால் இந்த லெவலை ரீச் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுறான்னா, பையர் கரெக்டாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் போய் கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகி செல்லர் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறான், எல்லா லோவையுமே, அதாவது மார்க்கெட்டாக ப்ரீவியஸாக இருந்த எல்லா லோவையுமே பிரேக் பண்ணி இங்கே வரைக்குமே வரான். இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இங்கே தான் நம்ம நிறைய பேர் பண்ண மிஸ்டேக். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டுமே பொறுத்தது வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரீடெஸ்ட் எடுக்க மார்க்கெட் மறுபடியும் மேலே அந்த லெவலுக்கு வரும். அதே மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த கேண்டில் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கான். என்ன இருக்குது, பையரோட ரிஜெக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த கேண்டலுமே பையர் என்ட்ரி ஆகிருக்கான். செல்லர் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இங்கே நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஸோ இந்த கேண்டலில் இந்த கேண்டலில் பையர் என்ட்ரி ஆகி இங்கே வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், செல்லர் ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கேண்டலாக ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இது நல்ல ஒரு கேண்டல் கேட்கணும், நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட நல்ல ஒரு கேண்டல். ஆனால் பையர் இங்கேருந்து என்ட்ரியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த செல்லர் கேண்டலில்
பையர் என்ட்ரி. ஸோ அந்த லெவலை இன்னும் செல்லர் ரீச் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணணும். நீங்கள் இந்த கேண்டிலை பார்த்துக்கிட்டு அடுத்து இதுவே புட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அவன் திருப்பியும் பையர் என்ன பண்ணலாம், ரிஜெக்ஷன். ஏன்னா பிரேக் அவுட் பண்ணி செல்லர் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து என்ட்ரி ஆயிருக்கான் பையர். ஸோ அந்த லெவல் இன்னும் பையர் என்ன செல்லர் என்ன இன்னும் பிரேக் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த என்ட்ரி பிரேக் பண்ணவே இல்லை இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் போய் புட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள். இந்த அதே மாதிரி செல்லர் கீழே வரும்போது இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், பையர் என்ட்ரி ஆயிருக்கான். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நான் கவனிக்கிறேன், நான் இந்த கேண்டில் என்ன, அதாவது பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு அவசியம் இல்லை ஒன்று. ஏன்னா செல்லர் நல்ல ட்ரெண்டை, அதாவது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி, அதாவது இந்த ட்ரெண்டில் இப்படி கண்டினியூ பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துட்டுருக்கான். ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்க போன பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போக தேவையில்லை. அதே வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு செல்லர். இந்த கேண்டில் கொஞ்சம் கூட என்ட்ரி ஆகலை. பையர் என்ன பண்ணியிருக்கான், இது வேறு பையர் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஃபுல் பவரை கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கான். இந்த ட்ரெண்டை ரீச் பண்ண முன்னாடியே செல்லர் இங்கே ஒரு கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபார்ம் பண்ணி இங்கே இந்த லெவலுக்கு வந்தோன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் தான், அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறது, ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல இந்த கேண்டில் இருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுக்கு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். அட்லீஸ்ட் அவன் இந்த லெவலுக்காவது ரீச் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்கனவே மார்க்கெட் போகும்போதெல்லாம் நல்ல ஒரு மொமெண்டத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போவும் நல்ல ஒரு மொமெண்டத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பையர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணியிருக்கான். அண்ட் அவன் அதாவது அந்த ட்ரெண்டை ரீச் பண்ணதுக்கு முன்னாடியே பையர் செல்லர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு மொமெண்டத்தை இங்கே பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இது வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒரு 5 மினிட்ஸ்க்கு புட் ஆப்ஷன் ஆக்சுவலி ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸே ஓகே தான். நான் 5 மினிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்து இருந்தாலுமே எனக்கு ஐட்டம் ஆகிடுச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ஸோ திருப்பி மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த லெவலுக்குள்ளே போக மார்க்கெட் இங்கே ஒரு ஃபைட் நடந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். யார் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், வெயிட். ஓகே, இந்த ட்ரெண்டில் போனோடனே இங்கே நீங்கள் கவனிக்கலாம். வெயிட், பையர் போகிறான். இந்த ட்ரெண்ட்லேருந்து கரெக்டாக செல்லிங் ப்ளஸ் ட்ரெண்டு. ஐயோ, ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு பையர் போன உடனே, பையர் பிரேக் பண்ணி போனோடனே இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில். ஆஃப்டர் செல்லர் இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. அதாவது ட்ரெண்டில் இருக்க பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ஃபைட் நடந்து என்ன நடக்குதுன்னா, பையர் இந்த செல்லர் இந்த ட்ரெண்ட்லேருந்து வந்தோன்னா பையர் இந்த ட்ரெண்ட்லேருந்து ரீடெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறான், இப்போ அதை ஒரு பையர் ட்ரெண்டாக இங்கே சேஞ்ச் பண்ணி இங்கே மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இனி எந்தெந்த ஜோனில், ஸோ இந்த ஜோனில் இங்கே ஒரு ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ரியல் மார்க்கெட். இந்த லெவல்ஸில் எங்கே செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே இருந்து மார்க்கெட் என்னாகும், ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் இப்போ அந்த மார்க்கெட்டோட கண்டிஷன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாட்டா வீடியோவை இன்னொருக்க திருப்பி போட்டு பாருங்கள். ஸோ see you.